ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் அக்கா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் காலையிலேயே ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்ம நிர்மலா தேவி சிஸ்டர் அவங்களுக்கு இன்றைக்கி 10th ஆனிவர்சரி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அக்கா. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அக்கா. ஆமாம், ஹாப்பியாக இருங்க இந்த நாளில் இருந்து. ஆமாம், கண்டிப்பாக ஹாப்பியாக இருங்க. இனி உங்கள் லைஃப்பில் எல்லாமே மாறும், உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும். இந்த நாளில் இருந்து ஹாப்பியாக நீங்களும் அண்ணாவும் பின்ன உங்களுக்கு பாப்பா எல்லாம் இருந்தால் அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஆமாம், அதே மாதிரி வேற ஒருத்தங்க, அவங்க பேர் என்னன்னா ஐயோ ராதிகா அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா வந்து மரணப்படுக்கிறது சீரியஸாக கிட்னி ஃபெயிலியர் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அம்மா அவங்களுக்கும் உடம்பு முடியலை, அதையும் வச்சு எத்தனை பேருக்கும் நல்லது பண்ணியிருக்கோம், ஆனால் நாங்கள் இந்த நிலமையில இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கடவுளை பார்த்து கூப்பிட்ற அந்த ஒரு செகண்ட் அவங்களுக்காகவும் கேட்டிருந்தோம். என்னென்னா, அவங்களோட குடும்பத்துலேயும் நல்ல விஷயங்கள் நடக்கணும், இப்படி அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் கடவுளே, அவங்க லைஃப்பை நீங்கள் பார்த்து அவங்க எத்தனையோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்லேயும் நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை பண்ணணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். பார்க்குற நண்பர்கள் நீங்களும் அந்த ராதிகா சிஸ்டரோட ஃபேமிலிக்காக வேண்டிக்கோங்க. அப்புறம் கடைசியாக சிஸ்டர் உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக சீக்கிரமாக அம்மாவுக்கும் உங்களுக்கும் நல்லாயிரும். நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் இருங்க. அதே மாதிரி கடைசியாக இன்னொருத்தங்க இருக்காங்க. யாருன்னா நம்ம சுதா பிரியாக்கா. அவங்க ஒரே வார்த்தையை சொன்னாங்க. அவங்களோட அந்த மெசேஜ்லேயே தெரியுது அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னென்னா, 2 years ஆகுது, கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுதுன்னு போட்டிருந்தாங்க. புரியுது, கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுதுனாலே குழந்தைக்கான விஷயமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஒரு நல்ல காரியம் நடக்கலைன்னா கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ண வேண்டாம், நல்ல காரியம் சீக்கிரமாக நடக்கும். என்ன 1-2 நாள் சில நாள் தள்ளி போகுது அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயத்துக்காக உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அதுக்காக தான் தள்ளி போகுதுனாலே நம்ம இப்போ உண்மையாகவே நம்ம கடவுள் நம்பிக்கையாக இருக்கோம்னா சில விஷயங்கள் நம்மளை விட்டு தள்ளி போகும். தள்ளி போகிறதுக்கான காரணம் என்ன? கிடைக்காம போகிறது இல்லை, நல்லதாக பெஸ்ட்டாக அமைகிறதுக்காகவே அப்படி. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் நேசிக்கிற எதை எதிர்பார்க்குங்களோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும். நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிட்டோம். பார்க்குற நண்பர்கள் இப்போ உண்மையாகவே நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்தோம். பார்க்குற நண்பர்களும் நீங்கள் அவங்களுக்காக ப்ரேயர், ஏன்னா பேர் சொல்லி தான் சொல்லியிருக்கோம், அவங்களுக்காகவும் ஒரு நிமிஷமாவது கடவுள்கிட்ட கேட்டுக்கோங்க. அப்புறம் அந்த அக்காவும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. சீக்கிரமாக அவங்க ஃபேமிலி கூட ஒன்றா ஹாப்பியாக இருக்கணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கோம். ஆமாங்கக்கா. ஜீசஸ், நீங்கள் நேற்றுக்கு சொன்னீங்கல்ல நம்பி இருக்க அப்படின்னு, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே நம்பிக்கை வீண் போகாது, கண்டிப்பாக நடக்கும். பின்ன சுதா பிரியாக்கா உங்களுக்காக ஒரு சிஸ்டர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை வந்து லாஸ்ட்டில் வந்து போடுறோம். அது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், கிறிஸ்டினோ ஹிந்துவோ எனக்கு தெரில, பட் உங்களுக்கு அந்த விஷயத்தில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தையை நாங்கள் போடுறோம். அந்த வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையை படிங்க, அதை வச்சு நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். பாய். இந்த நாள் எல்லாருக்கும் இனிமையாக அமையட்டும்.